அதுக்கு நடுவில் இடைஞ்சலாக நந்தி மாதிரி நின்ன பல சபா செக்ரட்டரிகள் சில இத்தியாதிகள் என்ன பெரிய ஆள்னு ஒரு தடவை ட்ராமா டேட்டு கேட்க போகிறேன் ஓம் விக்னேஸ்வரா கல்ச்சரல் அகாடமின்னு அந்த செக்ரட்டரி நான் கூட்டின்னு வந்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து நாடகான சபா அது மியூசிக் அகாடமி காம்பவுண்ட் விட்டு பார்த்தியா இது எவ்வளோ பெரிய பில்டிங், ஆமாம் பெரிய பில்டிங், இது எவ்வளோ லட்சம் தெரியுமா, ஒரு இடத்துல 1100 பேர் உட்காரலாம், ஆமாம் ஆமாம், இதில் வந்து ட்ராமா டேட் கேட்குறிய உனக்கு என்ன தகுதி இருக்குது, அதை இழுத்துன்னு வந்து செருப்பால் அடிக்கவேன், பரவாயில்ல சார் தகுதி வரும்போது பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் அவங்களே என்கிட்ட ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி டேட் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஆச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த சபா செக்ரட்டரியெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் மெம்பர்ஸ் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோ அவ்வளோ சூப்பராக ஒரு ட்ராமா இருக்குது அதையும் ஏன் போட மாட்டேங்கிறேன்னு. நான் பிரேக் பண்ணி நேராக ஜனங்க கிட்ட போயிட்டேன். இந்த இடைத்தரகர்களெல்லாம் அவாய்ட் பண்ணி அடுத்த ட்ராமா சொந்த வீடு வாடகை இடம், அதுவும் கிரேசி மோகன் தான் எழுதினான். அதை கொண்டு போய் நேராக தினமணி கதிரில் கொடுத்துட்டேன் சாவி கிட்ட. சூப்பர். அதுக்கப்புறம் 3வது சாவியிலேயே போட்டேன். ஸோ டைரக்டாக நான் ரீச் பண்ணிட்டேன் ஆடியன்ஸை, மக்களை கொண்டு போயிட்டேன். அது கொண்டு ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா பேரகன் டிக்கெட்டில் தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கலன்னா என் ட்ராமாவுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு கலைவாணருக்கு.